மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் நிறைய பேர் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க, ஆனா ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அந்த 15 to 30 நிமிஷங்கிறதோ ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கான ட்ராப். அந்த ட்ராப்ல நீங்க மாட்டிக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தெரியாத ட்ரேடிங்க 30 நாளா தெரிஞ்சுக்கலாம் சீரிஸ்ல. இன்னைக்கு டே 10. ஸ்டாக் மார்க்கெட் ஓபன் ஆன உடனே பெரிய ட்ரேடர்ஸ், அதாவது FIIs, DIS இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ட்ராப்ல ஓகே மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ட்ரேட் எடுப்பீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி ஃபீல் பண்ணிருப்பீங்க, நீங்க ட்ரேட் எடுத்த உடனே நீங்க மேலே போக நினைச்சா கீழே வந்திருக்கும், இல்ல கீழே போக நினைச்சா உடனே மேலே போகும். இது வந்து மார்க்கெட் ஆரம்பிச்ச ஒரு 15 to 20 நிமிஷத்துல கண்டிப்பா நடந்திருக்கும். அதனால மார்க்கெட் ஓபன் ஆன உடனே நீங்க கண்டிப்பா எந்த ட்ரேடுமே எடுக்க கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓபன் ஆன 30 மினிட்ஸ் வந்து டிராப் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜோன்ல போயிடக்கூடாது. 9:30 or 9:45 அப்புறம் தான் உங்களுக்கு ப்ராப்பரான கரெக்டான டைரக்ஷன் காட்டும். அதே மாதிரி வால்யூம் கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இல்லாம நீங்க எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. ட்ரேடிங்ல ஃபர்ஸ்ட் எமோஷன் கண்ட்ரோலும் பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்தாதான் உங்களோட ட்ரேடிங் சக்சஸ் ஆக முடியும். டெடிகேட்டடான ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸோட டீடைல்ஸ் உங்களுக்கு தரேன்.